இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா குக் பண்ண போகிறோம். இவன் தான் திஸ் இப்போ போய் நம்ம சமைக்கிறத தொடங்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து கிச்சன் செட்டப் பண்ணணும். அதை பண்ணிவிட்டு உங்களுக்கு வரேன். ஓகேவா? வெயிட். நான் செய்ய போகிறதில்ல, என் தங்கச்சி தான் செய்ய போகிறேன். எஸ்தட்டிக்காக இருக்க நானும் ட்ரை பண்ணுறேன், பட் அது வர மாட்டேங்குது. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படிச்சியா? எனக்கு ஒன்று சொல்லிட்டா, இன்னும் ஆன் பண்ணவே இல்லை கைஸ். வந்து நம்ம மேகி மாதிரி செய்யணும். மேகி நம்ம எப்பவுமே ஆன் பண்ணிட்டு தானே செய்வோம். Before turning on the burner and pasta focus ஆகல. ஓகே கைஸ், அதுலேயே அவங்க ஏதோ போட்டிருக்காங்க, அதுபடி செஞ்சுக்கோங்க. இதை சொல்கிற மாதிரி செய்யாதீங்க. ஹாய் சொல்லு ஃபாலோவர்ஸ்க்கு. ரொம்ப சீன் போடுவா வைரவி, ஸ்ரீஜா என் பேர். சும்மா ஏதோ சமைக்க தெரிஞ்சுட்டு வாய் பேசிகிட்டு இருக்கா. ஆக்சுவலி நான் தான் நல்லா குக் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து எனக்கு டயர்டாக இருந்துச்சு. உண்மையாக தான் சொல்கிறேன், நான் தான் நல்லா குக் பண்ணுவேன். இன்றைக்கி ஏதோ எனக்கு டயர்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவ்வளோ செய்ய சொன்னேன். அதுக்கு ஓவராக சீன் போட்டுட்ருக்கா, மற்றபடி ஒன்றும் இல்லை. மேகியவே தீய விட்றாடி இவன் தான் சொல்கிறேன், நம்பிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து பிரியாணி செய்வது எப்படின்னு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகேவா? நான் பார்க்குறேன். இதெல்லாம் என்னோட ஏஸ்தட்டிக்கை குறைச்சிச்சுன்னா என்னை மன்னிக்கவும் ப்ளீஸ். சொல்ல பார்க்குறியா? வேகல. ஆமாம், அவ்வளோ காயெல்லாம் இல்லை, நீங்கி வரப்பு. நிஜமானே மேகி பச்சை சாப்பிட்டா எப்படி இருக்கும்? மில்க், இந்த மில்க் இருக்குல்ல, அது என்ன பண்ணுவ? முழுட்டு கைஸ், அந்த ஸ்டெப் நானும் வந்து 1 மாதமாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன், என்னால் முடியல. பட் டெஃபினெட்லி ஒன் டே அந்த ஸ்டெப் கற்றுட்டு ரீல்ஸ் போடுவேன் நான். மேகியே நான் செஞ்சுருப்பேன். இதுக்கு அவன் செஞ்சா, அதனால சொல்லிட்டு இருக்கா நல்லா இருக்குன்ட்டு. நல்லாவே வேகவே வரலாம். நீ இந்த பாலம் ஊட்டிட்டடி. அப்போ இந்த அது காலைக்கு குடிப்பேன் நம்ம. நீ என்ன தெரியாது? என்னது? little bit of chili flakes, little bit of oregano. நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஆஃப் திஸ் இன்ஸ்டன்ட் பாஸ்தா சொல்ல போகிறேன். ஓகே, average, not super good. எனக்கு பெருசாக அந்தளவு பிடிக்கவில்லை. ஓகே, மேனேஜ் பண்ணி சாப்பிட்லாம். இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுட்டு சூப்பர் ஹெல்தி. நீங்கள் வந்து டக்குன்னு ஒரு 20 மினிட்ஸில் வந்து சமைச்சிட்டு ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்ணுன்னா நீங்கள் சாப்பிட்லாம் இந்த மாதிரி. அதுவும் நைட் டைமில் ஸ்பெசிஃபிக்காக. ஓகேவா? நாளைக்கு சண்டே, அதான் நான் ஆடிட்டுருக்கேன். ரொம்ப நாளாக வந்து இந்த மகாநதி அந்த மூவி பார்க்கணுன்னு நினச்சிட்ருக்கேன். இந்த கமல்ஹாசன், அதுக்கப்புறம் யார் தெரில, கமல்ஹாசன் நடித்த அந்த மூவி. அவ்வளோ கரேஜ் இல்லை நான் அந்த போய் படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப வருஷம் எனக்கு இந்த லாக்டவுனில் தான் தெரியும் இப்படி ஒரு படம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் வந்து
போஸ்ட்போன் பண்ணிட்டே இருப்பேன். யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து நம்ம அந்த படம் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஸ்கின் கேர் பண்ணலாம். ஐ லவ் சாட்டர்டேஸ். லைக் சண்டே விட இந்த சாட்டர்டே நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் மூவி பார்த்துட்டு இல்லை சீரீஸ் பார்த்துட்டு இருக்கிறது அவ்வளோ நல்லாயிருக்கு. அண்ட் அவேக்கன் ஒரு சீரீஸ் சரி அவேக்கன் சொல்லிட்டு ஒரு ட்ராமா பார்த்துட்டு இருந்தேன். அது ஒரு கைண்ட் ஆஃப் த்ரில்லர் அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த அன்வான்ட் சீன்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. ஃபஸ்ட்டு ஒரு 3 எபிசோட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகும். லைக் அந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி ஸ்டோரி லைன் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு நல்ல த்ரில்லர் பார்க்கணுன்னா கண்டிப்பாக அது பாருங்கள். ஏன்னா உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. ஸோ நீங்கள் அது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் வாஷுக்கு வந்து நான் இந்த பிராண்டிலேருந்து ஒரு ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஆல் ஸ்கின் டைப்புக்குன்னு போட்டிருக்கு. அதனால தான் நான் எடுத்தேன். ஆல் ஸ்கின் டைப் நியா ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் அப்படின்னு. இது இதோட எம்ஆர்பி வந்து 504.99 போட்டிருக்கு. பட் நான் இதில் ஆஃபரில் தான் எடுத்துருந்தேன். எந்த ஆப்பில் எடுத்தேன் ஞாபகம் இல்லை. ட்ரை ஆக்காது. இதோட இது வந்து இப்படி தான் இருக்கும். லைக் ஜஸ்ட் ஃபோம். உங்களுக்கு வந்து அதில் வந்து சிலிக்கான் அந்த இது இருக்குல்ல, அதை வச்சு கூட நீங்கள் வாஷ் பண்ணலாம். ஃபேஸில் ஹார்ஷாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால் வந்து நான் எப்பவுமே ஃபிங்கர்ஸ் தான் யூஸ் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் வந்து சீரம். முடிஞ்ச வரைக்கும் இந்த அப்ளிகேட்டரை ஸ்கின்ல படாமல் யூஸ் பண்ணுங்கள். நான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் வந்து அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுவேன். அது எனக்கு அப்போ என்ன தோணுதோ அது. இன்றைக்கி வந்து சாட்டர்டே அப்படிங்கிறதுங்காட்டி அலோவேரா ஜெல். ஏன்னா இது வந்து ஒரு திக் லேயர் போட்டிங்கன்னா அது ஒரு மாஸ்க் மாதிரி இருக்கும். காலையில் எந்திரிக்கல ஸ்கின் ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு நாளைக்கு எங்கேயாச்சும் போகணும் அந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்பெஷலாக ஒரு டே இருக்குது, ஸ்கின் ரஃப்பாக ஃபீல் ஆகுது அப்படின்னா ஸ்கின் கேர் முடிச்சுட்டு எண்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆலோவேரா ஜெல் வந்து திக் லேயராக போட்டிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டே வந்து ஸ்கின் நல்லா சாஃப்டாக இருக்கும். எல்லாம் அப்படியே தான். அண்ட் இவ்வளோ பண்ணி மூஞ்சி இப்படி தான் இருக்கா அப்படின்னு கேட்காதீங்க. இப்படி தான் இருக்கேன். மூவி பார்த்து முடிச்சிட்டேன். அஃப்கோர்ஸ் டிஸ்டர்பிங்காக தான் இருந்துச்சு செகண்ட் ஆஃப். எனக்கு ஐ எம் நாட் இன் அ ரைட் மென்டல் ஸ்டேட் டு டெல் இந்த சீன் நல்லா இருந்துச்சு அந்த சீன் அந்த மாதிரி. எனக்கு அது நிஜமாக என்னால் முடியாது. நான் டீ குடித்து கொண்டிருக்கிறேன். நான் லவ் சோனியான்னு ஒரு படம் பார்த்துருக்கேன். அது நிறையா பேர் பார்த்துருப்பீங்களான்னு தெரில. மிர்னால் தாக்கூர் நடித்தது. ஸோ எனக்கு இந்த படம் பார்க்கல, திடீர்னு எனக்கு அந்த படத்தோட ஞாபகம் தான் வந்துச்சு. விஷுவல்ஸாக இருக்கட்டும், அந்த ப்ராஸ்டியூஷன் ஏரியாவில் இருக்க சீன்ஸு, இந்த படத்தில் அந்த மாதிரி எந்த சீன்ஸும் இல்லை. ஸோ யூ கேன் வாட்ச்.
ஆனால் வந்து லவ் சோனியான்னு ஒரு படம் இருக்குது. அந்த படம் வந்து செம்ம டிஸ்டர்பிங்காக இருக்கும். லைக் லிட்ரலாக என்ன சொல்கிறது, உங்களுக்கு தூக்கமே வராது கொஞ்ச நாளைக்கு அந்த படம் பார்த்துட்டிங்கன்னா. ஸோ அந்த மாதிரி நான் பார்க்கக்கூடாதுன்னு நினைப்பேன். இதெல்லாம் எனக்கு டிஸ்டர்ப் ஆகும், இதெல்லாம் எனக்கு ட்ரிகர் ஆகும் சம்டைம்ஸு. ஸோ அதனால் இதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு நினைப்பேன். சம்ஹவ் ஐ எண்ட் அப் வாட்சிங். மகாராஜா கூட எனக்கு டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. நான் டீ வேறு குடிக்கிறேன். இதுக்கு மேலே நான் எப்படி தூங்குவேன்னு தெரியல. ப்ராபப்ளி நான் 6 மணிக்கு தூங்கிட்டு 3 மணிக்கு எந்திரிப்பேன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.